வணக்கம், நான் சுப்பிரமணியம். உங்களை யூடியூப் சேனல் யோகாமணி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஆலய தரிசனத்திற்காக சேதுக்கரை வந்துள்ளோம். அதை பற்றிய செய்திகள் இப்போ நம்ம சேகரிச்சுக்கலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது சேதுக்கரை, ராமநாதபுரம் மாவட்டம், ஸ்ரீ சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கோம். இங்கே திரு கிரிராஜன் ஆச்சாரியார் அவர்கள், கிரிவாசன் ஆச்சாரியார் அவர்கள் கோயிலை பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். சிறப்பு தகவல். வணக்கம். ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விக்னோமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் அஸ்மத் குருபியோன் அஸ்மத் பரமகுருபியோன் ஸ்ரீமத் விகனச குருபியோ நம வந்தே வித்யுஜ்வலசுத்தமதுரையேஷம் தந்தை கனகஜதை குண்டலே தாரேந்திரன் சத்கோபீனம் கபிஜலம் காமரூபம் கபீந்திர பத்திரம் வாயோரின சுரமத்யதேகம் ரேணியம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர் ஆலயம், சேதுக்கரை, ராமநாதபுரம் மாவட்டம், தமிழ்நாடு. 623532 பின்கோடு. அதாவது ஆஞ்சநேயர் இங்கேருந்து பாலம் கட்ட ஆரம்பித்த இடம். ராமர் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்கிறதுக்காக தன்னோட வானர சீனிகள்லாம் திரட்டி இங்கேருந்தால் முதல்ல கல் போட்டு இலங்கைக்கு பாலம் ஆரம்பித்ததா ஐதீகம். அதனால தான் அவர் சேதுபந்தன ஜெயவீர ஆஞ்சநேயர். சேதோன்னா பாலம், பந்தனம்னா கட்டுறதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடம் பேர் சேதுக்கரை. என்னோட ஆசீர்வாதத்தால் முடியும்னு சொல்லி அபயஹஸ்தனில் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் மூர்த்தி. இங்கே திருப்பிள்ளானில் நீங்கள் தர்பசேனராமர் பாப்பில் 44வது திவ்ய தேசம் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில். அந்த இடத்துல தர்பசேனராமர் சன்னதி இருக்கும். இந்த வழியாக வரும்போது சமுத்திரத்தை பார்த்துட்டு இதை கடந்து எப்படி போய் சீதாதேவியை மீட்கிறது அப்படின்னு சொல்லி ராமர் அந்த இடத்துல கர்ப்பப்பள்ள அணையாக வச்சுருந்து படுத்துட்டு ஆலோசனை பண்ணுவார். இப்படி ஆலோசனை பண்ணும்போது சமுத்திராதன் இங்கேருந்து போய் தன்னோட தம்பதியோடு போய் அங்கே சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறமா, விபீஷணனும் அங்கே போய் சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் தன்னோட வானர சேனிகள்லாம் திரட்டி இங்கேருந்து பாலம் கட்ட ஆரம்பித்ததா ஐதீகம். விபீஷணன் வழி சொல்ல இங்கே இவரை வணங்குறப்போ நமக்கு கிடைக்கிற மன நிம்மதியை பலன்களை சொல்லுங்கள் சுவாமி. அது இந்த ஆஞ்சநேயர் சர்வசித்தி நல்கும். இந்த காரியம் ஜெயமாகணும், சித்தி ஆகணும்னு சொன்னால் இந்த ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பார். அதாவது ஒரு மன அமைதிக்காக இந்த கடல் ஓரமாக அமைந்திருக்கிறதுனால சாயங்கால வேலையில் இல்லைன்னா அந்த கடல் அலையோடு சேர்ந்து இந்த ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். இங்கே உட்காந்து ஜபம் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். பக்கத்தில் நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்து ரொம்ப நன்றி. நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஆஞ்சநேயர் எல்லோருக்கும் அருள் புரியணும்னு எல்லாரையும் நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். யோகாமணி சேனலுக்காக திருமதி சுப்பிரமணியம். நம்ம நிற்கிறது இப்போ சேதுக்கரை ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடி இருக்கிற கடற்கரையில் நின்றுட்டுருக்கோம். இந்த கடற்கரை இந்த கோயில் ஒரு பரிகாரத்தலம். ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகிறவங்க இங்கே முடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்தில் நிறைய பேர் நீராடி இங்கே இந்த கரையில் பூஜைகள் செய்து பரிகார பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அது தவிர இங்கே பார்த்திங்கன்னா அப்படி முடியல, கடலில் குளிக்க முடியல அப்படின்னா இந்த நீரை கை கால்கள் முகம் கழுவிக்கிட்டு தலையில் தொளிச்சுக்கிறாங்க. ரொம்ப விசேஷம். அவ்வளோ நல்லா இங்கே நீங்கள் சாமி கும்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கடற்கரையே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நிறைய எழுதி போட்டிருக்காங்க அங்கெல்லாம். அதாவது தயவு செஞ்சு உடுத்திய துணிகளை கடலில் விட வேண்டாம்னா எழுதி போட்டிருக்காங்க. ஸோ கடற்கரை நம்ம நீர்நிலைகளை நம்ம சுத்தமாக பராமரிக்கணுங்கிறதுல நல்லா அக்கறையாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. நிறைய பேர் குளிக்க வந்திருக்காங்க பாருங்கள். அருமையான கோயில், அருமையான தீர்த்தம். அவசியம் வர்றப்போ, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வர்றப்போ இந்த கோயிலுக்கு ஆஞ்சநேயரை தரிசித்து இந்த கடற்கரையில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு கடவுளோட அருளை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.